ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா கீரையும் கோசு கூட்டு தான் வச்சிருந்தேன். சிம்பிளா முட்டை தொட்டு செஞ்சு விட்டுட்டேன். அதோட இன்னைக்கு கோசு கூட்டும் கீரை முட்டை பொரியல் தான். ஆக்சுவலா அது ஆல்ரெடி வீடியோ நான் போட்டுட்டேன், அதனால நான் வீடியோ எடுத்து போடல. சப்போஸ் வேணும்னா போய் என் லிங்க போய் பாருங்க. பூ வந்துருச்சுங்க, பூ கட்டி முடிச்சிட்டேன். கடன்னு கட்டிட்டேன். ஏன்னா எனக்கு அரிசி வச்சிருக்கேன். பூ கட்டி முடிச்சுட்டுனா அதை அரைக்கணும். இது வந்து நான் சமையல் வீடியோ போடலைங்க. இன்னைக்கு சமையல ஒரு சின்ன சின்ன நம்ம மிஸ்டேக் பண்ணா அதை எப்படி சரி பண்றதுன்றதுதான் எனக்கு தெரிஞ்சதை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு அதுதான் நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன பார்க்க போறீங்கன்னா, மேக்சிமம் எல்லார் வீட்லயும் சாம்பார் வைப்பாங்க. நானும் அதிகமா செய்வேன், ஏன்னா எல்லாருக்கும் சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் சாம்பார்ல வந்து கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கூட ஆயிடுச்சுன்னா அதை இறக்க போற ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் ஒரு சின்ன அளவு ஒரு நெல்லிக்காய் சைஸ் வெல்லம் எடுத்து அதுல சேர்த்தீங்கன்னா சூப்பரான அந்த புளிப்புக்கும் இனிப்புக்கும் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அதோட இறக்க போகும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யோ இல்ல பட்டரோ சேர்த்துக்கிட்டா இன்னும் சுவையா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ். ரெண்டாவது டிப் என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நான் செஞ்சு காமிக்கல, ஆக்சுவலா வாயாரதான் நான் சொல்றேன் நானு. ஆனா இதை நான் செஞ்சு பார்த்திருக்கிறேன். அதை செஞ்சு பார்க்கும்போது என்னால வீடியோ எடுக்க முடியல, அதனால இப்ப வந்து நான் வாயார சொல்றேன். இப்ப தேங்காய் வந்து நம்ம உடைச்சி அதை வந்து அப்படியே நம்ம வந்து திருவினாலோ இல்ல கத்தியாலோ ஏதாவது வந்து வெட்டினா கையை வந்து வெட்டிப்போம். நான் நிறைய ட்ரிப் எனக்கு அந்த மாதிரி நானே செஞ்சிருக்கிறேன். ஆனா இப்ப வந்து அதை வந்து அடுப்பு மேல சிம்முல வச்சு அந்த தேங்காய் மூடியோட வச்சு ஒரு தேங்காய் பிடிக்கும்ல, அந்த மாதிரி புளிய வச்சு லைட்டா ஒரு 2 நிமிஷம் திருப்புனீங்கன்னாவே போதும். அப்படியே உள்ளார இருக்கிற தேங்காய் அப்படியே ஏடா எடுத்துட்டு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் தான் அடுப்புல வைக்கணும், ரொம்ப நேரம் வைக்க கூடாது. திருப்பி விட்டீங்கன்னா எல்லா சைடும் சூடு ஏறிடுச்சுன்னா அப்படியே தேங்காய் அந்த உள்ளார இருக்கிற தேங்காய் அப்படியே அடியோட மேல வந்துடும். அதை எடுத்து நம்ம கழுவிட்டு சூடோட எடுத்தோம்னா நம்ம கை சுட்டுறோம். அதை அப்படியே எடுத்து கழுவிட்டு ஸ்பூனால அப்படி நெம்புனாவே போதும், மேலாக அப்படியே தேங்காய் அப்படியே வந்துடும். இப்போ 3வது டிப் என்னன்னா பூண்டு உரிக்கிறதாங்க. பூண்டு உரிக்கிறது ரொம்ப ரேருங்க. இப்போ வர பூண்டெல்லாம் தோல் ஒட்டிக்கிட்டே இருக்கு, வரவே ரொம்ப கஷ்டமா இருக்கு உரிக்க போதே. அதனால இப்ப என்னன்னா சிம்பிளா ஈஸியா ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணி வந்து கொஞ்சம் விதன்னு ரொம்ப சூடாலாம் இல்லைங்க, நல்லா ரொம்ப அப்படியே கை பிடிக்கிற அளவுக்கு விதன்னு இருந்து அதுல என்ன செய்யணும், பூண்டு அப்படியே உதிரியா எல்லாம் எடுத்து அதுல போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்க பூண்டை எடுத்தீங்கன்னாவே அந்த வாழை பிடிச்சி இழுத்தாவே டபுள்னு வந்துடும் பூண்டு. அதுதான் 3வது டிப். ஈஸியா சிம்பிளா இந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணியிருக்கேங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஆக்சுவலா எல்லாருமே டீ தாங்க மோஸ்ட்லி குடிப்பாங்க. காஃபியை தவிர டீ தான் வந்து எல்லாருமே விரும்புவாங்க. எங்க வீட்லயுமே நாங்க டீ தான் குடிப்போம் எல்லாருமே. காஃபி ரேர் தான், எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் நாங்க காஃபி யூஸ் பண்ணுவோம். அந்த டீல வந்து டீ குடிக்கும் போது சுவையா எப்படி குடிக்கிறது, நம்ம கடைகள்ல போய் நின்னா அது ஒரு டீ வேற டேஸ்ட், அந்த டேஸ்ட் எப்படி நம்ம கொண்டு வரதான் இன்னைக்கு அந்த டீ. என்னன்னு பாத்தீங்கன்னா டீ தூள்ல 1/4 கிலோ டீ தூள்ல ஒரு 2 டீஸ்பூன் எந்த காஃபி தூள் வேணா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாவே போதும். ஆக்சுவலா 1/4 கிலோ டீ தூள்ல 2 டீஸ்பூன் காஃபி தூள் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு டீ போட்டு குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம வந்து கடைகள்ல குடிக்கிற டீலே வரும் வீட்லயும், அந்த மாதிரி குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், நான் அந்த மாதிரி தான் வீட்லயும் வச்சிருக்கிறேன், நல்லா இருக்கும். ஆனா டீ குடிக்கும் போது காஃபி தூள் ஸ்மெல் வருமான்னு பாத்தீங்கன்னா வராது, நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா நீங்க எல்லாத்துலயும் கலந்துடாதீங்க. திட்டமா ஒரு 4 ஸ்பூன் டீ தூள் எடுத்துக்கிட்டீங்க, அது ஒரு 1/4 டீஸ்பூன் அதுல வந்து கலந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. இப்போ 5வது டிப் தான் பார்க்க போறீங்க. 5வது டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து சாதம் வடிப்போம். மோஸ்ட்லி காலையில வடிச்சு அது ஈவினிங் வரைக்கும் கூட நைட்டு கூட வச்சிருக்கிறாங்க சில பேர். நானே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், நைட்டு வரைக்கும் இருக்கும். அது கொஞ்சம் ரப்பரான மாதிரியே இருக்கும், ஏன்னா காலையிலே நம்ம வடிக்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்கும். அது சுடுசாதமா செய்ய நல்லா ஒரு பாத்திரத்துல தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த சாதத்தை எடுத்து நம்ம அதுல கொட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு அப்புறம் எடுத்து நம்ம எப்படி சாதம் வடிக்கிறோமோ அந்த மாதிரி வடிச்சிட்டிங்கன்னா அப்படியே நம்ம சுடுசாதம் எப்படி வடிக்கிறோமோ அதே மாதிரியே தான் இருக்கும். அந்த மாதிரி நானும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும். சூடான சாப்பாடாக தான் இருக்கும்.
அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இந்த டிப்லாம் வந்து மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் 4 பேருக்கு சொல்லணுமே சொல்லி இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.